கர்த்தர் யாரு? பட்சிக்கிற அக்கினி. யாருக்கு பட்சிக்கிறவரு? உன் சத்தை உங்களை பட்சிக்கிறவர் அல்ல. கர்த்தர் நம்மளை பட்சிக்கிறதுக்காக நம்மோடு இல்லை. ஆமென். அப்படி பட்சிக்கிறதா இருந்தா நம்ம என்னைக்கோ இப்படியே போயிருப்போம். அதெல்லாம் நீங்க கவனிய, அக்கினி வந்து தேவ ஜனங்களுக்கு முன்னால போயிட்டு இருக்கு. இப்போ பார்வோனுடைய படை வந்தோன்னு கவனிய, இயேசுவின் நாமத்தில் அக்கினியை பின்னால போன்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல. சத்துரு வரும் பொழுது, நல்ல கவனிய, சத்துரு வரும் பொழுது கர்த்தர் எப்படி வார்த்தையில உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை பாருங்கள். அவர் சொன்னதை நானும் நீங்களும் மறந்து போகலாம், சொன்னவர் மறக்க மாட்டார். அவர் சொன்னார், என் ஆலயத்தை சுற்றிலும் பாதுகாப்பு உண்டாயிருக்கும், போகும் பொழுதும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், வரும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவாய். என் ஆலயத்தை சுற்றிலும் நான் பாளையம் இறக்கி நான் பாதுகாப்பேன், உன் மீது என் கண்களை வைத்திருக்கிறேன், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான், ஒரு சத்துரு உனக்கு உட்புக முடியாது என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப கர்த்தர் முன்னால போயிட்டு இருந்தவர் பாருங்க, செங்கடல் பிளக்குது. ஆமென். வழி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்வோன் வந்தோன்னு யாரும் சொல்லலைங்க, இவனுக்கே தெரியாது பாருங்க. கர்த்தர் அப்படியே அந்த அக்கினியை பின்னால வராரு. ஆமென் சொல்லுங்க. பின்னால வந்து பார்வோனின் படையை அப்படியே முழுகடிச்சு போட்டார். இயேசுவின் நாமத்தில் சொல்ற, இந்த நிமிடம் வரைக்கும் உன்னை பின்தொடர்ந்து வந்த பயங்களும் வேதனைகளும் நெருக்கங்களும் இயேசுவின் நாமத்திலே இங்கிருந்து நீங்க போவதற்கு முன்பாக அவைகளெல்லாம் மூழ்கி வெளியே போகும்போது நீங்கள் அற்புதத்தை மாத்திரம் காணும்படியாய், நல்ல செய்திகளை மட்டும் கேட்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த படைகளை அவங்க பார்க்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்று கண்ட எகிப்தியனை காணப்பான். ஏன் தெரியுங்களா? இந்த அக்கினி செஞ்ச வேலை. உங்கள்கிட்ட இருக்க அக்கினி சாதாரண அக்கினி இல்லைங்க. இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, நான் அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படிப்பட்ட ஒரு நீங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்டிருந்தாலும் இன்றைக்கு எழுந்து துணிந்து நிமிர்ந்து நின்று சொல்லுங்கள், கர்த்தர் என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த மகிமை உங்களோடு வாசமா இருக்கிறது. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த வருடம் முழுவதிலும் இந்த அக்கினி மதிலுக்குள்ளான பாதுகாப்பும் இந்த மகிமையினுடைய அற்புதங்களையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள்.